வணக்கம். வாங்க, நான் இன்னைக்கு சேமியா கேசரி தான் செய்ய போகிறேன். எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். சேமியா கேசரி ரொம்ப ஈஸியானது. நான் இப்போது 2 கப்பு சேமியா எடுத்திருக்கேன், கொஞ்சம் முந்திரி எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஃப்ரூட்டி எடுத்திருக்கேன். 2 கப்பு சேமியாவை லைட்டாக வறுத்துக்கணும். இப்போ பேனில் வச்சு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய்யை விட்டு இந்த சேமியாவை வறுத்துக்கலாம். வறுக்கும்போது இது ரொம்ப கருகக்கூடாது. கருகாமல் லேசாக சேர்ந்தா போதும். முதல்ல நான் முந்திரி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். முந்திரி லைட்டாக வதங்கினதும் எடுத்துக்கலாம். முந்திரி இப்போது வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை எடுத்து வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் சேமியாவை போட்டு வறுத்துக்கலாம். 2 கப் சேமியா இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். இதுவும் லேசாக வறுத்துட்டாலே போதும். நான் ஏற்கனவே இதை லைட்டாக வறுத்து வச்சுருக்கேன். இப்போ சும்மா லேசாக தான் நான் வதக்க போகிறேன். கேசரியிலேயே சேமியா கேசரி, ரவா கேசரி, ஜவ்வரிசி கேசரி, கோதுமை ரவா கேசரின்னு இருக்குது. இது ஈஸியாக இருக்கும். பிகினர்ஸு ஈஸியாக கற்றுக்கலாம். இது விசேஷ காலங்களில், பண்டிகை காலங்களில் இதை செய்து கொடுக்கலாம். வர கெஸ்ட்டுக்கும் இதை செய்து கொடுத்தோம்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. இப்போது வறுபட்டுடுச்சு. சேமியாவை இப்போ எடுத்துக்கலாம். இப்போது நான் 2 கப்பு சேமியா எடுத்ததால் 4 கப்பு தண்ணி எடுத்திருக்கேன். 1 கப்பு சேமியாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றணும். அது கொஞ்சம் வேகணும் இல்லையா, அதுக்காக அந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிறப்ப சேமியாவை போடலாம். இப்போ லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். நான் கலர் ஃபுட்டு ஆரஞ்சு கலரை சேர்க்குறேன் கொஞ்சமாக. உங்களுக்கு கலர் ஃபுட்டு சேர்க்கறதுக்கு இல்லைன்னா நீங்கள் குங்குமப்பூ கூட போட்டு கரைச்சி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ நான் சேமியாவை சேர்த்துக்கிறேன். சேமியா கொஞ்சம் வேகட்டும். ஒரு 3 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வைக்கலாம். இப்போது சேமியா நல்லா தண்ணி சுண்டி அழகாக வெந்திருக்கு. இப்போ நான் 2 கப்பு சேமியா எடுத்ததால் நான் 1 கப்பு சர்க்கரை எடுக்கிறேன். சர்க்கரை சேமியாவுக்கு அதிகமாக போடக்கூடாது. ரவாவுக்கு தான் சர்க்கரை ஈக்குவலாக போடுவாங்க. ஆனால் சேமியாவுக்கு அப்படி போடணும்னு அவசியம் இல்லை. இது அதே குவான்டிட்டியில் இருக்கிறதால இதுக்கு தித்திப்பு கம்மியாகவே போடலாம். இதை விட கம்மியாக போடணுன்னாலும் போட்டுக்கலாம், அதிகமாக வேணாலும் போட்டுக்கலாம். இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி அப்படியே திரண்டு வருது. இதுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே இது கட்டி ஆகிடும். கொஞ்சம் நேரம் தான் வேணும், சீக்கிரத்தில் இது வெந்துடும். இந்த சமயத்தில் நாம் வறுத்து வச்ச முந்திரி
அந்த ஃப்ரூட்டி இதெல்லாம் போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நான் ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்பூன் தான் விட்டேன் நெய். இப்போ ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். எனக்கு நெய் ரொம்ப பிடிக்குன்றதால நான் 2 ஸ்பூனாக விட்டுக்கிறேன். நீங்கள் கம்மியாக வேணும்னா ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கலாம். இதுக்கு நெய் கூட அவசியம் அதிகமான தேவை கிடையாது. இது ரொம்ப பசங்களுக்கு பிடிக்கும். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ரவான்னா எல்லாருக்கும் பிடிக்காது. ஆனால் சேமியாவில் செய்து கொடுத்தோம்னா இது டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க விரும்பி. நீங்கள் வர கெஸ்ட்டுக்கு கூட இந்த மாதிரி செய்து கொடுக்கலாம். அவ்வளோதான், சேமியா கேசரி ரெடி. பாருங்கள், ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். உப்பை சர்வ் பண்ணிக்கலாம். அதை பிளேட்டை வச்சு அந்த கப்பை தலைக்கீழே போட்டு தட்டினா ஆறுனதுக்கப்புறம் அது ரெடி ஆகிடும். சூப்பரான சேமியா கேசரி ரெடி. நீங்களும் செய்து பாருங்கள். பெல் பட்டனை அழுத்துங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.